நள்ளிரவில் வெடித்த பதற்றம். இராணுவ தளங்களை குறிவைத்த ஈரான். உலக அரசியலில் புதிய திருப்பம். வளைகுடா பகுதியில் அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் மீண்டும் தீவிரமடைஞ்சிருச்சு. ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவச்சு ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதா தகவல் வெளிவந்திருக்கு. இந்த தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது, ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் உலக பொருளாதாரத்தில் இதன் தாக்கம் என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். வளைகுடா பகுதியில் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மீண்டும் உச்சகட்டத்தை எட்டிருச்சு. ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் மோதல் முடிவுக்கு கொண்டு வர முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில, இன்னொரு பக்கம் அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவச்சு ஈரான் திடீர்னு தாக்குதல் நடத்தியதா தகவல் வெளிவந்திருக்கு. போர் பதற்றத்தை தணிக்க இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த சூழல்ல இந்த திடீர் தாக்குதல் புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. இதனால வளைகுடா பகுதியில பாதுகாப்பு நிலைமை மேலும் பதற்றமடைந்ததுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச நாடுகள் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருது. வளைகுடா பகுதியில நிலவும் இந்த மோதல் சர்வதேச அளவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர பல்வேறு தரப்புகள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா போர் பதற்றம் விரைவில் முடிவுக்கு வரும் சூழல் இப்ப இருப்பதா தெரியல. இப்படிப்பட்ட சூழல்ல தான் நேற்று இரவு திடீர்னு அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவச்சு ஈரான் தாக்குதல் நடத்தியதா தகவல் வெளிவந்திருக்கு. அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவியதாக கூறப்படுவதால வளைகுடா பகுதியில பதற்றம் மேலும் அதிகரிச்சிருச்சு. அப்பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவச்சு ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதா அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவிச்சிருக்கு. இந்த தாக்குதல்ல திடீரென நடத்தப்பட்டதாகவும், ஆனா ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்ததாகவும் அமெரிக்க இராணுவம் சொல்லியிருக்கு. இந்த தாக்குதல்ல உயிரிழப்போ குறிப்பிடத்தக்க சேதமோ ஏற்படல அப்படின்னும் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க படைகள் தொடர்ந்து ஹை அலர்ட் நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அமெரிக்க இராணுவம் தெரிவிச்சிருக்கு. ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தை குறிவைத்தே ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியதா அமெரிக்க அதிகாரிகள் சொல்றாங்க. ஆனால் இது சம்பந்தமா அமெரிக்க அரசு இதுவரை அதிகாரப்பூர்வமா எந்த தகவலையும் வெளியிடல. கடந்த 2 வாரங்களாகவே ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து இரவு நேரங்களில் வான்வழி தாக்குதலை நடத்தி வந்துச்சு. அதற்கு பதிலடியாக ஈரானும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டுச்சு. இதனால வளைகுடா பகுதியில போர் பதற்றம் உச்சத்தை எட்டுச்சு. இந்த நிலையில தான் கடந்த வார இறுதியில இருதரப்பும் தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தியதால மீண்டும் போர் நிறுத்தம் அமலுக்கு வரலாம், புதிய அமைதியை பேச்சுவார்த்தைகள் தொடங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாச்சு. ஆனா இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த புதிய தாக்குதலால அந்த நம்பிக்கையும் சில நாட்களிலேயே சிதறியுள்ளதுடன் வளைகுடா பகுதியில் பதற்றம் மீண்டும் தீவிரமடைஞ்சிருக்கு. உலகின் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் சுமார் 20% நடைபெறும் ஹார்முஸ் ஜலசந்தியிலும் பதற்றம் தொடர்ந்து நீடித்து வருது. அப்பகுதி வழியா சென்ற சில கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதா சொல்லப்படுது. மேலும் வர்த்தக கப்பல் அனைத்தும் ஈரான் கடற்கரையை ஒட்டிய பாதையில் மட்டுமே செல்ல வேண்டும் அப்படின்னும் அதற்கான கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் அப்படின்னு ஈரான் வலியுறுத்தி வருது. ஆனா பல வர்த்தக கப்பல் ஓமன் கடற்கரை வழியா மாற்று பாதையை பயன்படுத்தி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கப்பல்களுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு வழங்கி வருவதால ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. ஆனா ஹார்முஸ் ஜலசந்தியில் மீண்டும் பதற்றம் அதிகரித்ததால அது சர்வதேச வர்த்தகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அச்சம் நிலவுது. இப்ப கச்சா எண்ணெய் ஒரு பீஃபாய் $81 என்ற அளவில் வர்த்தகமாகி வரும் நிலையில பதற்றம் நீடித்தால் அதன் விலை மேலும் உயரக்கூடும் அப்படின்னு நிபுணர்கள் எச்சரித்து வர்றாங்க. அதனால மத்திய கிழக்கில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் உலக நாடுகள் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தாக்குதல் நடைபெற்ற அதே நேரத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோர் வெள்ளை மாளிகையில் முக்கிய ஆலோசனையும் நடத்துறாங்க. சுமார் 90 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் நேர்மறையான சூழலில் நடைபெற்றதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவிச்சிருக்கு.